ஹாய் பர்னி டெக் சேனலின் அன்பான வணக்கங்கள். ஹாய், இந்த செக்ஷனில் வந்து நம்ம கெப்பாசிட்டர் பேங்க் வந்து ஒரு ஃபீடருக்கு எப்படி செலக்ட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் இந்த ஒரு எஸ்எல்டியை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நான் எடுத்துக்க போகிறேன். இந்த எஸ்எல்டியில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் ஃபீடர் அதிகமாக இருக்குது. அப்புறம் கெப்பாசிட்டர் பேங்க் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம வந்து ஒரு 5 மோட்டர் வந்து நம்ம கண்டினியூஸாக ரன் பண்ணுறோன்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் லோடு இருக்குது. ஒன்று வந்து மோட்டார் அதாவது இண்டக்டன் லோட், இன்னொன்று வந்து கெப்பாசிட்டன் லோடு. இண்டக்டன் லோடால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் வந்து லேக் ஆகும் வோல்டேஜோட. அப்புறம் நம்ம இன்னொன்று கெப்பாசிட்டன்ஸ் லோடு இது வந்து கரண்ட் வந்து லீட் ஆகும் வோல்டேஜில். இப்போ நம்ம எப்படி கெப்பாசிட்டன்ஸை வந்து இந்த லோடுக்கு நம்ம செலக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மோட்ரு வந்து ரன் ஆச்சுன்னா நம்மளுக்கு இண்டக்டன் அங்கே ஃபார்ம் ஆகும். நம்ம இந்த இண்டக்டனை வந்து இந்த கரண்ட் வந்து நம்ம வோல்டேஜோட டிவைட் ஆகும். இந்த கரண்ட்டை வந்து நம்ம வந்து எல்லா 3 ஃபேஸ்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் டிவியேஷன். ஸோ இந்த டிவியேஷன்லாம் நம்ம குறைச்சி வோல்டேஜுக்கு நியராக கரண்ட் வந்து ஃபேஸரை எடுத்துகிட்டு வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டரை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம யூனிட்டி பவர் ஃபேக்டர் மெயின்டைன் பண்ணோன்னா நம்ம ஒன்று ரியாக்டன்ஸை குறைக்கணும், அதாவது இண்டக்டன்ஸை நம்ம குறைக்கணும். இண்டக்டன்ஸை வந்து நம்ம குறைக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா மோட்டரில் நேச்சுரலாகவே லோட் டிபெண்டில் இண்டக்டன் ப்ரொடியூஸ் ஆகிடும், அதை குறைக்க முடியாது. ஸோ ரெண்டாவது பாசிபிலிட்டி என்னென்னா நம்ம ஆப்போசிட் இப்போ லேக் ஆகுதுன்னா நம்ம லீடிங் கரண்ட் ஆப்போசிட்லேருந்து ஒன்று நம்ம ஃபீட் பண்ணால் இது ரெண்டும் காம்பன்சேஷன் ஆகும். அதாவது நம்ம கெப்பாசிட்டன்ஸை வந்து ஆட் பண்ணுறோம் நம்ம சர்க்கியூட்டில். கெப்பாசிட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு லோடில் ஜஸ்ட் யூனிட்டி பவர் ஃபேக்டர் மெயின்டைன் பண்ணுறது தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து கெப்பாசிட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 10 ஆம்ஸ் இருந்துச்சுன்னா இண்டக்டன்ஸும் 10 ஆம்ஸ் இருந்துச்சுன்னா ரெண்டும் காம்பன்சேட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து ஆங்கிள் வந்து நம்மளுக்கு வோல்டேஜுக்கு ஈக்குவலாக நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த இண்டக்டன் கரண்ட்டை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி நம்ம எதில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டக்டன்ஸ் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வாரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம டேரெக்டாக இண்டக்டன் கரண்ட்டை வந்து நம்ம பார்க்க முடியாது சிஸ்டத்தில். ஆனால் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது வந்து வாரில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரியாக்டிவ் பவர் வச்சு நம்ம இப்போ இந்த சிஸ்டத்தில் எவ்வளோ கெப்பாசிட்டன்ஸ் நம்ம ஆட் பண்ணோன்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து 5 மோட்ரு வந்து இதில் கண்டினியூஸாக ரன் ஆகுதுன்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். இந்த 5 மோட்டருடைய பவர் ஃபேக்டரும் பார்த்திங்கன்னா 0.85 ஃபிக்ஸடாக வச்சுக்கலாம். அதோட இது வந்து 200 கிலோவாட்டில் ரன் ஆகுது. ஸோ இந்த கெப்பாசிட்டர் பேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான தேவைப்படுறது என்னென்னா நம்ம மோட்டருடைய பவர் ஃபேக்டர், மோட்டருடைய கிலோவாட், அதுக்கப்புறம் மோட்ரு எவ்வளோ பர்சன்டேஜ் லோடில் ரன் ஆக போகுது. இந்த மூணுமே ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த மோட்ரு பார்த்திங்கன்னா நம்ம 60 to 70% ரன் ஆகுதுன்னு கன்சிடர் பண்ணிப்போம். அரௌண்ட் 60 to 70% லோடில் ரன் ஆகக்குள்ள அதோட டிசைனிங் அப்ராக்சிமேட்லி அதோட டிசைனிங் 0.85 பவர் ஃபேக்டரே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணோன்னா ஒரு மோட்ரு பார்த்திங்கன்னா 73.5 kVR எடுக்கும் அப்ராக்சிமேட்லாக. ஸோ 5 மோட்ரு பார்த்திங்கன்னா 360 kVR அப்ராக்சிமேட்லி நம்மளுக்கு எடுக்கும் சிஸ்டத்தில். ஸோ இதை வந்து எப்படி 73.5 நான் வந்து கண்டுபிடிச்சேன்ட்டு டீப்பாக பார்க்கலாம். நம்ம மோட்டருடைய பவர் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா 0.85. ஆங்கிள் பார்த்திங்கன்னா அந்த பவர் ஃபேக்டரை வச்சு நம்ம வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள ஆங்கிள் நம்ம கேல்குலேட் பண்ணால் 31.7 டிகிரி. நம்ம கிலோவாட் கண்டுபிடிக்கணும்னா காஸ் டீட்டாப்பை வச்சுக்கணும், வார் கண்டுபிடிக்கணும்னா சைன் டீட்டா வச்சுக்கணும். நம்ம ஃபார்முலாவில் வந்து ஒரு மோட்டருடைய கிலோவாட் பார்த்திங்கன்னா 700, அதோடைய பர்சன்டேஜ் 0.7, நம்மளுக்கு சைன் 31.7 டிகிரி போட்டோன்னா நம்மளுக்கு 73.5 kVR கிடைக்கிது. நம்ம 5 மோட்டர் நம்ம கண்டினியூஸாக ரன் ஆகுதுன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ வந்திருக்க வேல்யூவை வந்து நம்ம 5 டைம்ஸாக மல்டிபிள் பண்ணோன்னா 367.5 kVR கிடைச்சிருக்கு. நம்ம அப்ராக்சிமேட்லாக 360 kVR எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கெப்பாசிட்டர் பேங்க்ஸை எப்படி சூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். கெப்பாசிட்டர் பேங்க்ஸ் வந்து இந்த வேல்யூக்கு நம்ம வந்து 500 kVR to 400 kVR நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மோட்ரு வந்து நம்ம வந்து நம்மளுக்கு கேல்குலேட் படி பார்த்திங்கன்னா 360 தான் வந்திருக்கு. நம்ம செலக்ட் பண்ணுறது அதோட ஹையராக கெப்பாசிட்டன்ஸ் ரேஞ்சு செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த கெப்பாசிட்டர் பேங்க்ஸ் வந்து நம்ம 2 மோடு இருக்குது, மேனுவல் அண்ட் ஆட்டோ மோடு இருக்குது கெப்பாசிட்டரில். அதில் இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் லோடாக இருந்ததுன்னா நம்ம மேனுவல் மோடில் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மோட்ரு வந்து 70% கான்ஸ்டண்ட்டாக ரன் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம இதை மேனுவலே நம்ம யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை.
ஆனால் நம்ம கெப்பாசிட்டர் பேங்க் நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த ஃபாலோவிங் பாயிண்ட்ஸை வந்து நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம மோட்ரு வந்து ரொம்ப 50%க்கு பிலோவாக நம்ம ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு பவர் ஃபேக்டர் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அதாவது நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு மோட்ரு வந்து லோடு வந்து ஸ்மால் லோடாக வந்து அதுக்கு வந்து பிக் கெப்பாசிட்டி மோட்ரு போட்டிங்கன்னா அதுக்கு மோட்டருக்கு வந்து லோடு கரண்ட் வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கும். ஆனால் வந்து நம்மளுக்கு சிஸ்டத்தில் பவர் ஃபேக்டர் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்தமாரி நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம டிசைன் பண்ண வேல்யூஸ் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணுவோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வேரியபிள் லோடு மோட்ரு வந்து லோடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் அப் அண்ட் டவுன் லோடு வேரியேஷன் இருக்கிற மாதிரி இருக்கிற சிஸ்டத்தில் இருந்துச்சுன்னா நம்ம மேனுவல் மோட் கெப்பாசிட்டன்ஸில் வைக்கக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகிற மாதிரி நம்ம டிசைனிங்கில் வாங்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து நோ லோடில் அதிகமாக ரன் ஆகிற சிஸ்டம் இருக்கிற மோட்டராக இருந்ததுன்னா அதோடய பவர் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 0.1லேருந்து 0.3 பவர் ஃபேக்டரில் இருக்கும். நோ லோடில் ஹை இண்டக்டன்ஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சிஸ்டத்தில் நம்ம யூனிட்டி பவர் ஃபேக்டர் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் நம்புகிறேன் இந்த செக்ஷனில் உங்களுக்கு கெப்பாசிட்டர் பேங்க் செலெக்ஷன் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த செக்ஷனோட நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த செக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு இல்லை கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரம் பர்னி டெக் சேனல். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.